நல்லவனா கடையா படிச்சவன் பீட்டர் விட்ட ஓகே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நியூ அலைட் மோஷனோட லிங்க் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அது எப்படி ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. இப்போ வந்து நியூ லிங்க் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதை வந்து எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லிங்க்கை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அலைட் மோஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆப் இன்ஃபோன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இல்லை செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் இன்ஃபோம்லேருந்து போய்க்கோங்க. இதில் வந்து ஓப்பன் பை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஓப்பன் பை டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓப்பன் சப்போர்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 லிங்க்ஸ் 7 லிங்க்ஸ் வரும். அந்த எல்லா லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் இங்கே வரும். எல்லாமே செக் பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா லிங்க்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படியே மேலே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து க்ரோம் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரீசெட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்களே எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இது வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோட டியூரேஷன் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 8 மினிட் பார்த்தீங்கன்னா எனக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, பிடிச்சிருக்கா இல்லைன்னு. நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 by 1 எடிட் பண்ண போகிறோம். இது எப்படி எடிட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 3D ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கொயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணாவே 3D ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். ஃபஸ்ட்டு இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபஸ்ட்டு எப்படி இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ண நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. இப்போ நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டை வந்து போய்க்கிறேன். ஓகே, நீங்கள் எடிட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். எடிட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே ஒரு ஏரோ மாதிரி இருக்கும் மேலே. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்கும். இதில் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட்டை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும்.
ஓகே, இப்போ ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டோட நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஃபாண்ட்டோட சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணி பாருங்கள். சில டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் ப்ரீசெட்டில். அதாவது ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி ஒர்க் ஆகலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணி பாருங்கள். சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரே ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணியிருப்பேன். அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ப்ளே ஸ்டோரில். அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் இமேஜ் அப்லோட் பண்ணிங்கனாவே போதும், டேரெக்டாக அது பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக அது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். இந்த மாதிரி பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரே ஒரு பிஎன்ஜி வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் மேலே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னாவே தெரியும். அந்த பிஎன்ஜி வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் போய்க்கோங்க. இப்போ நான் அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க பிஎன்ஜியை கிளிக் பண்ணிங்கவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரே ஒரு பிஎன்ஜி தான் ஆட் பண்ணணும். இதை மறக்காமல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன். அதில் ஒவ்வொரு க்ரீன் ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லே போய்க்கோங்க. அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறது. ஜஸ்ட் இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியாவே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாகவே. நெக்ஸ்ட் அடுத்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து எகைன் போய்க்கோங்க. இப்போ ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மறக்காமல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. 40 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.